திருச்சிற்றம்பலம். பின்னாருடைய சுமையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி தனஸ்தானத்துக்கு போயிட்டார். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணலாங்க. ஏன்னா ராசி அதிபதி ராசிக்குள் இருப்பதை விட அங்க போகும் பொழுது பண வரவு கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுப்பார். ஏன் அப்படின்ட்டுன்னா அவர் 6ஆம் அதிபதி, கொஞ்சம் கடன் கட்டுறதுக்கு உண்டான பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். 6ங்கிறது வேலை வாய்ப்பு. அப்ப வேலை வாய்ப்புக்கு உண்டான விஷயங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார். 6-2 தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே பேச்சால உங்களுடைய திறமையால ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான புதன் பரிவர்த்தனை பெறுது. அதாவது தன்னுடைய சொந்த வீடு மாறி இருக்கிறாங்க. அப்ப இது அதை விட யோகம். இதனால ரிஷபராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அதே போல உங்க குலதெய்வம் கூட இருந்து வழி நடத்தும். ஒரு பெரும் பொருளாதார வளர்ச்சி இந்த மாசம் நீங்க பார்ப்பீங்க. பெண் தெய்வத்தை குலதெய்வமாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும். தன்னுடைய சொந்த ஊர் விட்டு இன்னொரு இடம் மாறி போய் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைக்க போகுது. இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற வேலையில சேலரி இல்ல, அல்லது வேலை இல்லாம இருக்கீங்க, ஒரு நல்ல சேலரிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் இருந்தாலும் கூட நீங்க எதிர்பார்த்த விஷயம் இந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலமா கிடைக்கும். லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும், அதாவது ராசி அதிபதியான சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறது 15ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம். 15ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகுறாங்கன்னா 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்றாங்க. புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறார். குரு 18ஆம் தேதி கீழே இறங்கிடுவார், உச்சத்துக்கு வந்துருவார். அப்ப சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்க போறார். இயற்கையாகவே ரிஷபராசி லட்சுமியினுடைய அம்சம் பெற்றவங்க, நாராயணனுடைய அம்சம் பெற்றவங்க. அப்ப இந்த 2 கிரகங்களுமே சேர்ந்து ஒரு கட்டத்துல உட்கார போகுது. அதுல ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறப்போகுது. பெரிய ஜாக்பாட்டான மாதம் ரிஷபத்து. நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும். எல்லாத்துக்குமே பெரும் பணம் வரும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு உண்டான பிராப்தம் என்ன, உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குதோ அதுதான் கிடைக்கும். அது எந்த தடையும் இல்லாம இந்த கிரகச்சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப புதன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒரு ஜாதகத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னாலே அழகு, கலை, வசீகரம், கலைகள்ல தேர்ச்சி பெறது, சுண்டு இழுக்கக்கூடிய அழகு, அதே போல பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஜெயிக்கிறது, கலைகள் துறையில ஜெயிக்கிறது, எந்த கலைகள் வேணா எடுக்கலாம். அது எல்லாத்துலயுமே பெரிய அளவுக்கு புதன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அவார்டு வாங்கக்கூடிய அமைப்புல புதன் தான். புதன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்குது அப்படின்னா படிச்சு அவார்டு வாங்குவாங்க, அல்லது அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ அதுல மேல பெரிய லெவல்ல அவார்டு வாங்கக்கூடிய அதுல முதன்மையானவர் அர்த்தம். புதன் நல்லா இருக்குது அப்படின்னா அப்ப ரிஷபத்துக்கு இந்த மாதம் பண வரவு சூப்பரா இருக்க போகுது. குழந்தைகள் சந்தோஷமா இருக்க போறாங்க. குடும்பம் அமைய போகுது. குடும்பத்துல சண்டை சச்சரவுல விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டங்க 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டங்க. அப்போ ரிஷபராசிக்கு 5ஆம் அதிபதி புதன், அவர் ஆட்சி பலம் பெற்று லக்னாதிபதியோட சேரக்கூடாது. இந்த மாசம் அதிர்ஷ்ட மாதமே. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பெரிய ஜாக்பாட் உண்டு இந்த மாசம் ரிஷபத்துக்கு. எங்க இருந்தாலும் சரி ஒரு தடவை போய் உங்க தெய்வத்தை பார்த்துட்டு வந்துருங்க.
மிகப்பெரிய அது வந்து புதன் இங்க வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் யோகம். 15ஆம் தேதிக்கு மேல போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் யோகம். கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி உங்களுடைய தெய்வங்களுக்கு கொடுக்க போகுது. அது பெண் தெய்வத்தை குலதெய்வமா வச்சிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு மிக யோகமான காலகட்டங்கள் இந்த மாதம். இதுலயே பாருங்க, உங்க ராசிக்குள்ள சூரியன் உட்கார்ந்திருக்காரு, 4ஆம் அதிபதி. அப்ப 4க்குடையவர் அப்படின்னாலே மனம். 4ஆம் இடம் அப்படிங்க வீடு, மனை, சொத்து, சுகங்கள். அது மட்டும் இல்லாம மனசு. அப்ப மனசு நிம்மதியா இருக்க போகுது. இந்த பகை வீடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாலும் மறுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார். வீடோ, மனையோ, சொத்துக்களோ, ஒரு இடமாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளோ. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரு வந்துட்டார் 18ஆம் தேதி. இந்த 18ஆம் தேதிக்கு மேல வந்து ரிஷபராசிக்கு பெரும் பணம் வரப்போகுது. பெண்டிங்ல இந்த பணம் எல்லாம் உங்களை நோக்கி வரப்போகுது. தடையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு ரொம்ப மனசு வருந்திட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடைக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு ஒரு 10% பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. 90% பேருக்கு ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு. ஒரு 10% சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த குரு மாறும்போது ஒரு நல்ல ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த குரு பயிற்சி மூலமாகவும் இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் மாறுறது மூலமாகவும் இப்ப இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு உண்டான ஒரு முழுமையான பலன். அப்போ பாருங்க, இந்த மாசம் மாறும்போது சுகஸ்தானாதிபதி ராசிக்குள்ள வராரு. அப்போ இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க. நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. மனசுல இந்த வலி வேதனைகள் எல்லாமே விலக போகுது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ரிஷபராசி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல சனி எல்லாமே பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுலதான் இருக்கார். 7, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருப்பது வெளியூர் வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு உள்ளூர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் அங்கிருந்து குருவை பார்ப்பார். செவ்வாய் 4ஆம் பார்வையா குரு பார்க்கும்போது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊர்ல வீடு வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போலாம்னு நினைப்பாங்க. இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த மாசம். அங்க இருந்துட்டே வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமா உண்டு. 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருந்தா முதல்ல சொல்ல நிம்மதியான தூக்கம் வரும். அலைச்சல் கொஞ்சம் குறையும். அப்படியே அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தன்னால் வெட்டி அலைஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் பொண்ணு மாப்பிள்ள வெளியூர்ல இருந்து வரும். யாருக்காவது பாருங்க, ஜாதத்துல 7 குடையவர் வந்து 12ஆம் வீட்டுல வந்து நாங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்ட்டுன்னா, மாப்பிள்ளையே பொண்ணு வெளியே எடுத்துக்கோங்க, சொந்த ஊர்ல வேண்டாம். அப்போ 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது கணவரோ மனைவி வெளிநாடோ வெளியூரோ போவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருக்கிற ஒருத்தர் ரிஷபராசி டிவோர்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா, டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாசம் அது உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல சுகமும் உண்டு, துக்கமும் உண்டு, டைவர்ஸும் உண்டு, சேர்க்கையும் உண்டு, நிம்மதியும் உண்டு, மனக்கவலையும் உண்டு. அப்ப அந்த அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் வாரி வழங்கிட்டு போயிடும். மேக்சிமம் ரிஷபத்துக்கு நல்லா தான் இருக்கணும். இவ்வளவு கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கும்போது இந்த மாதம் தசாபுத்தியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டே தீரணும் அப்படிங்கிறது ஒரு விதி. வேற வழிகள் இல்லை. கோச்சாரங்கள் எல்லாமே அருமையா இருக்கு. சோ உங்க குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடங்கிட்டு இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு உங்களுடைய பயணத்தை நோக்கி புறப்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு இந்த 2.5 வருடத்திற்குள் அப்படிங்கிறதா ரிஷபராசிக்கு உண்டான பலன். இந்த மாசம் லட்சுமி நாராயண யோகத்தோட அருமையா தொடங்க போகுது. பெரும்பாலும் லட்சுமியும் உங்க கூட இருந்து எப்பொழுதுமே துணை இருந்து, ரிஷபராசி இயற்கையாவே லட்சுமி ராசி தான், எப்பவுமே உங்க கூட இருந்து துணை இருந்து காத்து அருள்வாங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. இது உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமே நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம்.